வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு லேயர் சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தேன். அல்டிமேட்டா இருந்துச்சு. வாங்க குயிக்கா ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். கழுவி வச்சிருக்க சிக்கனோட காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, காரத்துக்கேத்த மிளகாய் தூள், மிளகு, சீரக, சோம்பு தூள், தேவையான அளவு உப்பு. பிரியாணியில போடுற சிக்கன் சம்டைம்ஸ் சக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி வேணாம் அப்படின்னா தயிர், அதுக்கப்புறமா குக்கிங் வினிகர் ஆட் பண்ணி ஊற வச்சிங்கன்னா செம்ம சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. லாஸ்டா அரை லெமனை பிழிஞ்சு விட்டு ஓரமா வச்சிடலாம். இப்போ நீங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பிரியாணிக்கு. இன்னைக்கு ஒரு தம் பிரியாணி மாதிரி தான் நான் செய்ய போறேன். இது லேயர் பிரியாணி இல்லையா, அதனால குக்கர்ல செய்யல. அடிகனமான பாத்திரத்துல நெய், எண்ணெய் ஊத்திட்டு இந்த வெங்காயம் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சு வரணும். அது நம்ம ப்ரௌன் கலர்ல வரத்துக்குள்ளார இன்னொரு பாத்திரத்துல நல்லா தண்ணி ஊத்திட்டு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, இந்த ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு அது வெந்து வரட்டும். இந்த சைடு ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு வெங்காயம். ஸோ அதையும் கொஞ்சோண்டு மட்டும் ஓரமா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா திரும்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நான் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கிறேன். புதினா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில பேர் கொத்தமல்லி ஆட் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் சக்தி மசாலா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி ஒன்று தான் போட்டோங்கிறதுக்காக தயிர் தான் ஆட் பண்ணிப்போம் எக்ஸ்ட்ரா புளிப்புக்காக. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியும் சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள இன்னொரு சைடு அரிசி முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதையும் வடிகட்டி வச்சுக்கணும். மசாலா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா சிக்கன் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சோண்டு மட்டும் அந்த கிரேவி மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முக்கால்வாசி வெந்திருந்த அரிசியும் லேயர் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த குழம்பு இல்லை கிரேவியா அதையும் மேலேயும் போட்டுட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உதிரியாக வரும், ரொம்ப ட்ரையாக இருக்காது. போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக தம் போட்டு வச்சிடுங்க. இது நான் தோசை தவா எதுவுமே வைக்கல. ஆனால் நீங்கள் ஆறி அதை எடுத்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி பொலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் எதுவுமே உடையவே இல்லை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் குழம்பு வச்சு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.